பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்திலே நிர்பந்தம் என்பது இல்லை. கத்தபையன ருஷ்டு மினல் கை, வழிகேட்டிலே இருந்து நேர்வழி என்பது முற்றிலுமாக பிரிந்து தெளிவாகிவிட்டது. எனவே ஃபமை யக்ஃபுரு பித்தாகூத், யார் ஷைத்தானை நிராகரித்து வயூமின் பில்லா அல்லாஹுவை யார் ஈமான் கொண்டாரோ ஃபகதிஸ்தம்ஸக பில் உருவத்தில் உஸ்கா லன்ஃபிஸாம லஹா, அருந்து விடாத உறுதியான கயிற்றை அவன் பற்றி பிடித்து கொண்டான். அல்லாஹு ஸமீஉன் அலீம், அல்லாஹ் தஆலா எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் அல்லாஹ் தஆலா இருக்கிறான். இந்த ஆயத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்திலே வருவதற்காக வேண்டி யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், யாரையும் இஸ்லாத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. இஸ்லாம் உண்மையானது அப்படிங்கிறது தெளிவாக இருக்கிறது, அதனுடைய அத்தாட்சிகளும் ஆதாரங்களும் தெளிவாக இருக்கிறது, தலாயில்களும் பராஹீன்களும் தெளிவாக இருக்கிறது. அப்படிங்கிறப்போ யாரையும் கட்டாயப்படுத்தி அவங்களை இஸ்லாத்தில் கொண்டு வர வேண்டிய அவசியம்தான் என்ன? எந்த அவசியமும் கிடையாது. அல்லாஹ் தாலா யாருக்கு ஹிதாயத்தை நாடினானோ, அல்லாஹ் தாலா யாருடைய இதயத்தை அல்லாஹ் விசாலப்படுத்தினானோ, யாருடைய இதயத்திலே அல்லாஹ் தாலா வெளிச்சத்தை போட்டானோ, யாருடைய பார்வையிலே அல்லாஹ் தாலா பார்க்கும் தன்மையை கொடுத்தானோ, அவங்க தன்னால் இஸ்லாத்தில் வருவாங்க, தன்னால் இஸ்லாத்தில் வருவாங்க. யாருடைய உள்ளம் இருண்டு போய் கிடக்கிறதோ, யாருடைய செவி செவிட்டுத்தனமாக இருக்கிறதோ, யாருடைய பார்வையிலே வெளிச்சம் இல்லையோ, அவர்கள் இஸ்லாத்தை விட்டு தூரமாகத்தான் இருப்பார்கள். அவங்கள கட்டாயப்படுத்தி இஸ்லாத்தில் கொண்டு வருவதனால என்ன பிரயோஜனம் இருக்கின்றது? எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால் யாரையும் இஸ்லாத்தில் நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நீயா சிந்தி, உனக்கு ஆதாரங்களை எடுத்து சொல்லிடுவோம், இதுதான் பார்த்துக்கோ அப்படின்னு. ஏக இறைவன் ஒருவன் தான், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய கடைசி ரசூல். உலகத்தில் இதுக்கு மாற்றமாக உனக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு பார். அல்லாஹ் ஒருத்தந்தான் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கிறது. அப்படிங்கிறப்போ அதையெல்லாம் பார்த்து சிந்திச்சு நீயா இஸ்லாத்தில் வரணும். யாரையும் கட்டாயப்படுத்தி கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. கட்டாயப்படுத்தி கொண்டு வந்தால் அவன் இஸ்லாத்தில் இருப்பானா இல்லையா, அது அல்லாஹ்வுக்கு வெளிச்சம். நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச நிறையா பேர் கல்யாணம் பண்ணுறேன் அப்படிங்கிற காரணத்தை வச்சுக்கிட்டு இஸ்லாத்துக்குள்ளார வாராங்க. நிறையா பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்புறம் இஸ்லாத்தில் இருந்து போயிடுறாங்க. அவங்க பழைய கொள்கையில் தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் கட்டாயப்படுத்தி இஸ்லாத்துக்குள்ளார கொண்டு வந்ததினுடைய விபரீதம்தான். விளங்கி ஒருத்தன் இஸ்லாத்துக்குள்ளார வந்தான்னு சொன்னான், அவன் சாதாரண மூமின்களை விட அவன் உறுதியான மூமினாக இருப்பான், அவன் ஸ்ட்ராங்கான மூமினாக இருப்பான், அவன் ரொம்ப உறுதியாக இஸ்லாத்தை பற்றி பிடித்து கொண்டு இருப்பான். அதனால் யாரையும் கட்டாயப்படுத்தி எல்லாம் இஸ்லாத்துக்குள்ளார கொண்டு வரக்கூடாது. இதைத்தான் அல்லாஹ் தாலா சொல்கிறான், லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்திலே நிர்பந்தம் என்பது கிடையவே கிடையாது. எல்லா அத்தாட்சிகளும் உலகத்தில் கொட்டி கிடக்குது. அல்லாஹ்வை பற்றி விளங்குறதுக்கு அறிவு இருந்துச்சுன்னா விளங்கும். எதையோ ஆராய்ச்சி பண்ணுற மூளை ஏன் இறைவனை பற்றி ஆராய்ச்சி பண்ணாதா? அதை நீ ஆராய்ச்சி பண்ணுன்னா தன்னால் அறிவு அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகும், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. அப்படிங்கிறப்போ யாரையும் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் தாலா 6வது அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்குறான். யாருக்கும் கொடுக்கல, மனுஷனுக்கு தான் எல்லாம் கொடுத்துருக்குறான் 6வது அறிவுன்னு. அந்த 6வது அறிவு எதுக்காக வேண்டி? அல்லாஹ் தாலாவை விளங்குறதுக்காக வேண்டிதான். சரி, அப்போ யாரையும் கட்டாயப்படுத்தி இஸ்லாத்தில் கொண்டு வரக்கூடாது. அது அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்கிறான். இந்த ஆயத்தினுடைய சபபுன் நுசூல், ஷானுன் நுசூல், இந்த ஆயத்துடைய பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதீனாவில் இருந்த முஷ்ரிக்கான பெண்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால்,
அவங்களுக்கு குழந்தை பிறக்கலை அப்படின்னு சொன்னால் உடனே நேர்ச்சை பண்ணுவாங்க. எங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைய நாங்கள் யகூதிகளிடத்தில் கொடுத்து விடுகின்றோம், யகூதிகள் அந்த குழந்தையை வளர்க்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நேர்ச்சை பண்ணுவாங்க. குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் குழந்தைய கொண்டு போய் யகூதிகள் இடத்துல கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நிறைய பிள்ளைங்க மதீனாவில் முஷ்ரிக்கான பெண்கள் நேர்ச்சை பண்ணி குழந்தை பிறந்து அந்த குழந்தைகளை கொண்டு போய் யகூதிகளிடத்தில் கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. பிறகு அல்லாஹ் தாலாவினுடைய கருணையால் மதீனாவால் மக்களுக்கு அல்லாஹ் தாலா ஹிதாயத்தை கொடுத்தான். அவங்க முஸ்லீமாக ஆனாங்க, அல்லாஹ்வுடைய தீனுடைய அன்சாறுகளாக மாறினாங்க, அல்லாஹ்வினுடைய தீனுக்கு உதவியாளர்களாக மாறினார்கள். அப்புறம் யகூதிகளுடைய போர் செஞ்சாங்க. இறுதியாக அந்த யகூதிகளினுடைய சூழ்ச்சிகளிலே இருந்து தப்பிப்பதற்காக வேண்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் யகூதிகள் சூழ்ச்சியில் இருந்து தப்பிப்பதற்காக வேண்டி மதீனாவில் இருந்த பனு நதீர் அப்படிங்கிற கோத்திரத்தை சேர்ந்த யகூதிகள், யூதர்கள், அவங்கள ஊரை விட்டு விரட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்கள நாடு கடத்தப்பட்டுச்சு. அந்த பனு நதீர்களை ஊரில் இருந்து விரட்டப்பட்டுச்சு. அப்போ அந்த நேரத்தில் அந்த யகூதிகள்கிட்ட கொடுத்தாங்கல்ல தான் பிள்ளைங்களை, அந்த பிள்ளைங்களையும் அவங்க கூட்டுக்கிட்டு தானே போவாங்க அந்த யகூதிகள். அப்போ அந்த நேரத்தில் இந்த அன்சாரிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தன்னுடைய பிள்ளைகளை கேட்டு அந்த யகூதிகள் இடத்துல நீ போடா, என் பிள்ளைய நீ கொடு அப்படின்னு சொல்லி பிள்ளைய அவங்கள்ட்ட இருந்து வாங்கினாங்க. இவனுக்காவது இஸ்லாமுடைய தௌஃபீக் கிடைக்கட்டும், இவனாவது முஸ்லீம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி பிள்ளைய அவங்க யகூதிகள் இடத்துல இருந்து, அவங்க பிள்ளை தான், அன்சாரிகளுடைய பிள்ளைகள் தான், அவங்கள்ட்ட இருந்து வாங்கினாங்க. அப்போ தான் அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தை இறக்கணும். எல்லா பிள்ளையும் இஸ்லாத்தில் தாங்க பிறக்குது. குல்லு மௌலூதின், அது யார் வீட்டு பிள்ளையாக இருக்கட்டும், உலகத்தில் யார் வீட்டு பிள்ளையாக இருக்கட்டும், எந்த மதத்தை சேர்ந்தவருடைய பிள்ளையாக இருக்கட்டும், அவங்க எல்லா பிள்ளையுமே குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், எல்லா பிள்ளைகளும் இஸ்லாத்தின் இயற்கையில் தான் பிறக்கிறது. அப்புறமேல தான் அபவாஹு யுஹப்பிதானிஹி நஸ்ஸிரானிஹி மஜ்ஜிசானிஹி, பெற்றவங்க தான் என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளைய யகூதியாக, நஸ்ரானியாக, நெருப்பு வணங்கியாக, அத்தாம்மா என்ன பண்ணுறாங்களோ அதை புள்ள பண்ணுறான். அப்படி தான் அவன் மாறுறான், இஸ்லாத்தை விட்டு வெளியில் போயிடுறான். ஆனால் நேச்சுரல் அல்லாஹ் தாலா ஒவ்வொரு பிள்ளையையும் பிறக்க வைக்கும்போது அந்த புள்ள இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் பிறக்குது. அதனால் இஸ்லாம் என்பது எல்லாருக்குள்ளாரையும் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு மார்க்கம்தான். அப்போ இவங்க என்ன நினச்சாங்கன்னு சொன்னால், தான் பிள்ளைங்களையாவது அவங்கள்ட்ட வாங்கி அவங்களையாவது முஸ்லீம் ஆக்குவோம் அப்படின்னு. யாரையும் முஸ்லீமாக்க தேவையில்லை. அவனுக்கு அறிவு இருந்துச்சுன்னு சொன்னால் யோசித்து முஸ்லீம் ஆகும். லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் நிர்பந்தம் என்பது கிடையாது. கத்தபையன ருஷ்து மினல் கை, வழிகேட்டிலே இருந்து நேர்வழி என்பது முற்றிலுமாக தெளிவாகிவிட்டது. எது வழிகேடு எது நேர்வழி தெல்ல தெளிவாக இருக்கிறது உலகத்தில். ஃபமன் யக்ஃபுரு பித்தாகூத், ஷைத்தானை யார் நிராகரித்து வயூமின் பில்லாஹ், அல்லாஹ்வை யார் ஈமான் கொண்டார், ஃபகத் இஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா லன் ஃபிஸாம லஹா, அருந்து விடாத உறுதியான கைத்தை அவன் பற்றி பிடித்து கொண்டான். உறுதியான கயிறு, அதை அவன் பற்றி பிடித்து கொண்டான். விளங்கணும், விளங்கி இஸ்லாத்துக்குள்ளார வரவன் அவன் சாமானியமாக இஸ்லாத்தை விட்டு போக மாட்டான். விளங்காமல் அவனை பிடிச்சி கட்டாயப்படுத்தி நீ வாடா அப்படின்னு அவனை கொண்டு இஸ்லாத்தில் திணிச்சு விட்டு சுன்னத்து கல்யாணம் பண்ணி விட்டிங்கன்னா அவன் கலண்டுட்டு போயிடுவான் விளங்கலைன்னா. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் யாருக்கு தௌஃபீக் கொடுத்தானோ அவன் இருந்தான்னா இருப்பான். இல்லாத பட்சத்தில் அவன் இருக்கிறது ரொம்ப கஷ்டம், கட்டாயப்படுத்தி கொண்டு வந்தான். ஸோ அதனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் நிர்பந்தம் என்பது கிடையாது, யாரையும் நிர்பந்தம் செய்வது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ முஸ்லீம்கள் அன்சாரிகள் தாம் பிள்ளைங்களை கேட்டப்போ அப்போ அல்லாஹ் இந்த ஆயத்தை அல்லாஹ் தாலா இறக்கினான். உன் பிள்ளையாக இருந்தாலும் அவன் இஸ்லாத்தை
நம்ம வீட்டிலையே வளர்கிற புள்ள இஸ்லாத்தின் படி இல்லைன்னு சொன்னால் என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த ஹிதாயத்து அவ்வளோதான். பிள்ளைங்கள அதுக்கு தான் முஸ்லீமாக வளங்க பிள்ளைய அப்படிங்கிறோம். பாய் வீட்டில் பிறந்துட்டான் அப்படிங்கிறதுனால அவன் இஸ்லாத்தோடு வாழணும். இஸ்லாத்தோடு வாழ்ந்தாதான் ஈமான் அவனிடத்தில் இருக்கும். இஸ்லாத்தோடு வாழாமல் ஏதோ ஆடு மாடு குட்டி போடுற மாதிரி குட்டி போட்டு வளர்த்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன? அதனால் அல்லாஹ் அதுதான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவன் யஹூதி வீட்டில் வளர்ந்துருந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய தௌஃபீக் அவனுக்கு ஈமான் இருக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அவன் வருவான் முஸ்லீமாய். அதனால் லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்திலே நிர்பந்தம் செய்யாது. முஸ்லீமாவுடா ஏன் முஸ்லீமாவுடா சொல்கிற? நீ விளங்கு, பாரு, சத்தியம் எது அசத்தியம் எதுன்னு பார்த்து விளங்கி இஸ்லாத்துக்கு வா. இல்லை விளங்கலைன்னா என்னைக்கு விளங்குதோ அன்னைக்கு வா, விளங்காமல் வர தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அதைத்தான் இந்த ஆயத்தில் சொல்லுவான். இன்னும் விளக்கங்கள் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி.